தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், இன்று காலை முதல் இந்த பணி தொடங்கி இருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் எவ்வளவு அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க, எவ்வளவு நாட்கள் நடைபெறவிருக்கிறது, விவரம்? பாலா, தற்பொழுது நான் இருக்கக்கூடிய சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி என்பது தொடங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சுமார் 8200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய அந்த சென்சஸுக்காக அதிகாரிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அலுவலர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று சென்சஸை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு ஐடி கார்டை அணிந்து கொண்டுதான் அவர்கள் ஒவ்வொரு இல்லமாக சென்று ஒரு வீட்டிலும் அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை கேட்கிறார்கள். 33 கேள்விகள் என்பது கேட்கப்படுகிறது. அந்த கேள்விகள் எல்லாம் இதுபோன்ற ஒரு செல்போனில் இருக்கக்கூடிய ஆப்பில் தான் பதிவு செய்கிறார்கள். இந்த விவரங்கள் என்பது அந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருவர் கொடுத்தால் போதும் என்ற வகையில் தான் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சுமார் 9000க்கும் மேற்பட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த பணியாளர்கள் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தினுடைய சென்சஸ் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு நம்மோடு இருக்கார், கேட்கலாம். சார், சென்னையில் இந்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருது. தமிழகம் முழுவதும் சென்சஸ் எடுக்கும் பணி எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ்நாடு முழுவதும் இன்று இந்த சென்சஸ் முதல் கட்டம் தொடங்கி இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் அந்தந்த ஆட்சியர்கள், கார்பரேஷன்ஸ்ல அந்தந்த கமிஷனர்ஸ் ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் தமிழகம் முழுவதும் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 19,000 சூப்பர்வைசர்ஸ் கூட நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதுமாக 1026 சார்ஜ் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு சார்ஜுக்கு ஒரு சார்ஜ் சென்சஸ் ஆபீசர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அவரோட அந்த சார்ஜில் இருக்கிற எல்லா சென்சஸ் ஆக்டிவிட்டிஸையும் அவங்க மானிட்டர் பண்றாங்க. 33 கேள்விகள் அதில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. அந்த கேள்விகள் செல்போன் இருக்கா, கணினி இருக்கா, லேப்டாப் இருக்கா போன்ற பல்வேறு விவரங்கள். இந்த விவரத்தோட முக்கியத்துவம் என்ன? அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? எல்லா விவரமும் கேட்கறாங்க. இதோட அவசியமா ஒரு முக்கியத்துவம் என்ன? இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் நம்ம சேகரிக்கப்படக்கூடிய தகவல்கள் மெயினா நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் பயன்படுத்த போறோம். நம்ம பர்சனலா நம்ம கலெக்ட் பண்ற எந்த இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல வேற எங்கேயுமே நம்ம ஷேர் பண்ண போறதில்ல. டேட்டா செக்யூரிட்டி இஸ் கேரண்டீட். அந்த டேட்டா செக்யூரா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. மெயினா முதல் கட்டத்தில் நம்ம வீடுகள் சார்ந்த கேள்விகளை தான் கேட்கிறோம். வீடுகள்ல இருக்கிற வசதிகள், அவங்க வீட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் தான் இதுல இடம்பெற்றுள்ளது. இந்த மாதிரி கேள்விகளை நம்ம தகவல்கள் சேகரிக்கிறது மூலமா நம்ம பாலிசிஸ் டிவைஸ் பண்றதுக்கும், புதுசா ஏதாவது ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ணணும்னா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ மொபைல் நம்ம கேட்கறோம்னா மொபைல் நெட்வொர்க் இன்ஸ்டாலேஷன் பத்தி நம்ம ஏதாவது ஒரு பாலிசி பண்றப்ப அது இந்த டேட்டா ஃபெச் பண்ணிக்கிடுவாங்க. நெட்வொர்க், இப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம கேட்கறோம். எந்த அளவுக்கு இன்டர்நெட் நாட்டுல பெனிட்ரேட் ஆயிருக்கு, அப்புறம் சமையலுக்கு எரிவாயு பயன்படுத்துறாங்களா நம்ம கேட்கறோம். எந்த அளவுக்கு கேஸ் கனெக்ஷன் நாட்டுல ரீச் ஆயிருக்கு, டிவிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, கழிப்பிடம், கழிப்பறைகள், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், எத்தனை வீட்டில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எத்தனை வீட்டில் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சென்சஸ் இதுல வருது. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இருக்க போகுது. நாட்டில் ஏதாவது ஒரு இப்ப எத்தனை வீட்டில் குடிநீர் வசதி இருக்கு அப்படின்னா இந்த சென்சஸ் டேட்டால ஓகே ஒரு 50 கோடி வீட்டில் குடிநீர் வசதி இருக்கு. இந்த மாதிரி நம்ம டேட்டா இது மூலியமா தான் கிடைக்க போகுது. சார், மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விவரங்கள் கேட்டு வரும்போது ஒரு அச்சமும் இருக்கும். இதனால நமக்கு வேற ஏதாவது கட் பண்ணிடுவாங்களோ, வேற ஃபெசிலிட்டிஸ் இல்லாம போயிருமோன்ற ஒரு அச்சமும் இருக்கும். அதே நேரத்தில் வரக்கூடிய அந்த அலுவலர்ன்றவர் நம்பிக்கையானவர் தானா, அதை எப்படி நம்ம சரி பார்க்கறது? ரெண்டுக்குமான மக்கள் கணக்கெடுப்பாளர்கள் எல்லாருமே இப்ப நீங்க ஐடி கார்டு பாத்தீங்க, இது மாதிரி ஐடி கார்டு போட்டுட்டு ஐடி கார்டை வச்சுட்டு தான் அவங்க எல்லா வீட்டுக்கு நம்ம போக சொல்லியிருக்கோம். அவங்க ஐடி கார்டு மக்கள் ஐடி கார்டை வச்சு அவங்களை அடையாளப்படுத்திக்கலாம். நான் எனுமரேட்டர்னு அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஐடி கார்டு இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு மக்கள் ஆன்சர்ஸ் பண்றதுக்கு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் இட் இஸ் கம்ப்ளீட்லி செக்யூர். எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் வெளியில எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம ரிலீஸ் பண்ண போறது இல்ல. சென்சஸ் டேட்டா ரிலீஸ் பண்றது கூட அது ஒரு டேபிளேஷன் ஃபார்மேட்ல தான் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். சென்சஸ் ஆக்ட் படி மக்கள் சரியான தகவல்களை மற்றும் முழுமையான தகவல்களை கொடுக்கணும்ன்றது ஆல்ரெடி ஆக்ட்ல இருக்கு. அதனால மக்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும். அது இல்லாம இந்த விஷயங்களை பத்தி அச்சப்பட தேவையில்லை. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பாலிசி ஃப்ரேம் ஒர்க்குக்கு தான் இதை பயன்படுத்த போறோம். இதை பேஸ் பண்ணி ஏதாவது திட்டங்கள் புதுசா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அந்த திட்டத்துக்குண்டான கைட்லைன்ஸ் எல்லாம் தனியா வகுக்கப்படும். அவங்க தனியா வகுக்கப்படும். அதை வச்சுதான் அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படும்.
சென்னையில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அந்த சென்சஸ் பணிகளை நேரடியாக தமிழகத்தினுடைய சென்சஸ் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு ஆய்வு செய்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற அபார்ட்மெண்ட்டுகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் நேரடியாக சென்று ஆய்வு செய்யப்படும். அந்த விவரங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார்கள். இது வீடு மட்டுமல்லாமல் எந்த விதமான கட்டுமானம், அதாவது பள்ளி வளாகம், கல்லூரி வளாகம் உட்பட எந்த விதமான கட்டுமானம் இருந்தாலும் அந்த இடங்களில் சென்று நேரடியாக அந்த ஆய்வு என்பது செய்யப்படும். வீடுகளில் 33 கேள்விகள் இருக்கும் என்றும், அதே நேரத்தில் வேறு விதமான கட்டுமானங்கள், வேற ஏதாவது மண்டபமோ பள்ளிகள் போன்ற எந்த கட்டுமானம் இருந்தாலும் அங்கு குறைந்த கேள்விகள் இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக கட்டடங்கள் கணக்கெடுப்பு பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் அந்த பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது என்பது களத்திலிருந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.